ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் எத்தகைய முன் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு அளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அவர்கள் செய்த முன் ஏற்பாடுகளிலே முக்கியமானது ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மதீனாவாசிகளை தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை விளக்கி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகளை முன்கூட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கியதிலே முதற்கட்டமாக ஒரு 12 சஹாபாக்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரகசியமாக சந்தித்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது கட்டமாக ஒரு 70 சஹாபாக்கள் மதீனாவாசிகள் வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதீனா முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து அங்க உள்ள மக்களை எல்லாம் ஒரு அளவுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் என்ற அளவுல பெருமளவுக்கு மக்களை முன்கூட்டி உருவாக்கிட்டாங்க. அந்த வகையில ஆரம்ப காலத்தில் இந்த 12 பேர் வந்தாங்க இல்லையா, அவர்கள் சிலருடைய பெயர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 பேர்களை பற்றியாவது சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக வேண்டி எஞ்சி உள்ளவங்கள சில பேர், எஞ்சி உள்ள 4 பேர். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்ற ஒரு சஹாபி, இவர் ஹஜ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர், அன்சாரிகளையே சேர்ந்தவர். ஜாபிர் பின் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய பிரபல்யமான சஹாபியுடைய தகப்பனாரு. இவர் வந்து பத்ர் போர்க்களத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறவர். இவரும் அந்த 12 பேரில் ஒருவராக வர்றார். ஆனா உஹது போர்க்களத்தில் இவர் ஷஹீதாகிறாரு. இவர் ஷஹீதான உடனே இவருக்கு வானவர்கள் மலக்குகள் நிழலித்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவருக்காக வேண்டி ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்கபாவுல வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு மதீனாவுல களம் அமைச்சிட்டு இஸ்லாம் சந்தித்த 2வது போர்க்களமாக திகழ்கின்ற உஹது போரிலையும் பங்கெடுத்து அதுல ஷஹீதாயிட்டாரு. இவர் அந்த 12 பேர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அதே மாதிரி உக்பா பின் ஆமிர் அல் அன்சாரி, மதீனாவை சேர்ந்த உக்பத் பின் ஆமிர் என்று சொல்றோமே, இந்த ஒரு சஹாபியும் அந்த அகபத்துல் ஊலா என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது அந்த உடன்படிக்கையில கலந்து கொண்டவர். பத்ர்ல, உஹதுல, இன்னும் ஏராளமான போர்க்களங்கள்ல, கண்டக்குல, எல்லா ஏனைய போர்க்களங்கள்ல எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டவர். யமாமா என்ற போரில் ஷஹீதானவர். கடைசி கால வரைக்கும் செய்ய தியாகம் பண்றதுக்காக வேண்டி வந்தவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க பெரும்பாலான நீங்க பாக்குறீங்க எல்லாரும் ஷஹீதாவர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு தியாகம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு போர்ல அவங்க வந்து தங்களுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளர்கள்ல உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஆளு. அதே மாதிரி முஆத் பின் ஹாரிஸ் பின் ரிபாஹா என்ற ஒரு சஹாபி, இவர் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர், ஹஜ்ரஜ் கிளையை சேர்ந்தவர். இப்னு அஃப்ரா என்று இவருக்கு அடைமொழி இருக்கிறது. இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வந்து ஆரம்பத்தில் சந்தித்தாங்களா 6 பேர், அதுலயும் இருந்தாரு. 12 பேர் வந்தாங்களே அதுலயும் இருந்தாரு. இப்படி எல்லாத்திலையுமே வந்தவர். அவங்க ஹஜ்ரஜ் இந்த கோத்திரங்கள்ல எல்லாம் முதல்ல வந்தவர் வரலாம். மொத்தத்தில் ஒருத்தர் மதீனாவில் ஃபர்ஸ்ட் வந்திருப்பார்ல, மொத்தத்திலேயே மதீனாவில் ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னு கேட்டா இவர் தான். முஆத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் மொத்தத்திலேயே வந்தவர், இஸ்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர் மதீனாவாசிகள்ல. அது மாத்திரம் இல்லாம பத்ர் போர்க்களத்துல அபூஜஹல் கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அபூஜஹல அந்த களத்துல கொன்றவர்களே ஒருவரால் 2 பேர் கொன்றாங்க இல்லையா, அதுல முஆத் என்பவர் ஒரு பேர் வரும் ஒரு வரலாறுல. அந்த பத்ர் போர்ல அபூஜஹலை கொன்றவராக வரலாம். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றவர் இவர். மதீனாவாசிகள்ல அகபாவில் 6 பேர் வந்து இஸ்லாத்தை தழுவினாங்களே, அப்பவே சேர்ந்தவர். 12 பேர் வந்து உறுதிமொழி கொடுக்கும் போது வந்தவர். மதீனாவுக்கு போன பிறகு நடந்த முதல் போர்க்களத்தில் பத்ர் போரில் வந்து அர்ப்பணிக்கிறதா வந்தவர். இவருடைய கையினால்தான் அல்லாஹ் வந்து அபூஜஹலுக்கு மரணத்தை ஏற்படுத்தினார். அந்த அளவுக்கு வரலாற்று முக்கியமான ஒரு இடம் பெற்றவர் இவர். யாரு? முஆத் பின் ஹாரிஸ் என்பவர். அதே மாதிரி அபூ லுபாபா என்ற ஒரு சஹாபி, இப்னு அப்துல் முன்சிர் என்பவருடைய மகன், இவரும் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவரும் அந்த 12 பேரில் ஒருவர் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இவருடைய முழு வரலாறு கிடைக்கல. இவர் 12 பேரில் ஒருவராக இருந்தார். வருது எந்த போர்ல இறந்து போனாரோ, இல்ல போர்ல இறக்காம சும்மா இறந்தாரா அப்படிங்கிற மாதிரியான முழு விவரங்கள் இவரை பற்றி கிடைக்காவிட்டாலும் அந்த 12 பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஆரம்பத்தில்.
அதுல இவர் ஒருவராக இருந்தார் என்பதற்கு சான்றுகள் கிடைக்குது. இப்படிப்பட்ட 12 பேரும் போய் தலைமை வைத்து கொடுத்து, அதுக்கு பிறகு 70 போய் தலைமை வைக்கி, அதுக்கப்புறம் வீடு வீடாக இந்த இஸ்லாம் மார்க்கம் நுழைஞ்சி அழகான ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க. நம்ம ஹிஜ்ரத்துக்கு வரலாறு நீ தெரிய போறோம். ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன செட்டப்லாம் பண்ணி இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க என்பதற்காகத்தான் இந்த விவரங்கள். இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி அந்த மதீனாவுல ஒரு ஜமாஅத் உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சில சகோதரர்களை முன்கூட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு உள்ளதுல அநேகமா கடைசியா போனவங்க சொல்லலாம். அதிக மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த வரையில் அவங்க தான் கடைசின்னு சொல்லலாம். அதுக்கு முந்தைய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி அனுப்பிட்டாங்க. நீங்க மதீனாவுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு காப்பல இருக்கு, நீங்க முன்னாடி மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொல்லி அபிசீனியாவுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்களையும் அபிசீனியாவுல போகாமே இருந்து இந்திய இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, இவங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த விவரம் இரண்டாவது எடுத்துக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் இருக்குதுல, அந்த பயணத்தை பற்றி நம்ம முழு அளவுக்கு எப்படி பயணமாகறாங்க, எப்படி போய் சேர்ந்தாங்க, சேர்வதற்கு எவ்வளவு போனாங்க, அதுக்கு இடையில என்னென்ன சந்திச்சாங்க, அது மாதிரியான முழு விவரங்களையும் தகுந்த சான்றுகளோட நம்ம என்ன அறிவு கொள்ளணும். அதை ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ, இது ஒரு சான்ற பெரிய ஹதீஸ். அந்த பெரிய ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தின ஹிஜ்ரத் என்ற பயணம் இருக்குது. அந்த பயணத்தை அப்படியே அவங்க விளக்குறாங்க. பயணத்தில் அவங்க அத்தாவும் ஒரு ஆள் இல்லையா, அதனால அவங்க விளக்குறது ரைட்டாக அத்தாட்ட போட்டு விளக்குவாங்க. அத்தா ஒரு ஆள், கணவர் ஒரு ஆள். ஆயிஷா நாயகி இது அறிவிக்கிறாங்கன்னா அறிவிக்கிறது தகவல் இருக்குது. ஒண்ணு கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர், இன்னொருத்தர் துணையா போனவர் அவங்க அத்தா அபூபக்கர். அதனால ரெண்டு பேர்த்தையும் கேட்டு என்ன செய்ய முடியும், இதை அறிவிக்க முடியும். அதனால இது என்ன ஆயிஷா நாயகி எப்படி தெரியும் கேட்கக்கூடாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டிற்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கி இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்த பிறகு எங்களுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விடாமல் தினமும் காலையிலும் மாலையிலும் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு என்னன்னு கேட்டா, தினசரி காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அபூபக்கரை பார்க்க தேடி வந்துருவாங்க. அவ்வளவு நட்பு. அபூபக்கரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அந்யோன்யமா நட்பு வச்சிருக்கிறாங்கன்னா அது அங்கிருந்து ஆரம்பிச்ச நட்புல. இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்ச பிறகு ஒரு நாள் விட்டவே இல்லைங்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் விட்டவே இல்லை. லம் யமுர் அலைனா யௌமுன் இல்லா யாத்தினா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஃபைன் நஹாரி புக்ரத்தன் வாசியா. காலையிலையும் மாலையிலையும் பகலுடைய 2 டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள்ல எங்களுடைய வீட்டுக்கு வராமல் இருந்ததில்லை. அபூபக்கர் என் தந்தையை பார்ப்பதற்காக வருவாங்க. அப்ப இந்த மாதிரி மக்கள்லாம் துன்பப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள்ட்ட சொல்லி இருந்தார்கள், நீங்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து செல்ல வேண்டிய ஒரு ஊரை அல்லாஹ் என காட்டியிருக்கான். கனவில நீங்க எந்த ஊருக்கு போகணும் என்று சொல்லி கனவில் அல்லாஹ் மூலமாக எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல நிறைய பேரிச்சம்பழங்கள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தான் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகணும் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிறான்னு சொல்லி முஸ்லிம்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள். சொன்னதன் அடிப்படையில ஃபஹாஜர மன் ஹாஜர குபலல் மதீனா, மதீனாவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் போய்விட்டார்கள். போய்கிட்டே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் சொல்லிட்டாங்க, பேரிச்சம்பழம் நிறைந்த பகுதி, அந்த பேரிச்சம்பழம் ரொம்ப உள்ள பகுதினால மதீனா தான் அன்றைக்கு. அதனால இந்த மதீனாவா நீங்க எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடிய ஊர் அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான், அதனால நீங்க எல்லாம் மதீனாவுக்கு போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே யாரெல்லாம் இங்க உள்ள துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அப்படி இப்படி நிறைய செஞ்சாங்க, மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில பேர் அபிசீனியாவில் இருந்தார்களே அவர்களும் இதை கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போக சொல்லிட்டாங்க என்று செய்தியை கேள்விப்பட்டு அபிசீனியாவில் இருந்தவர் மதீனாவுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் அபிசீனியாவில் தங்கினாங்க, ஹைபர்ல சேர்ந்துருக்காங்க. கொஞ்சம் பேரு மக்காவில இருந்து அபிசீனியாவுக்கு போன, மக்காவில இருந்து மதீனாவுக்கு போன மாதிரி அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு கொஞ்சம் பேர் முன்னாடி போயிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முதல் ஹிஜ்ரத்னு சொல்லி. அந்த ஹிஜ்ரத்துல மதீனா அபிசீனியாவுக்கு போனவர்களும் கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் மக்கா மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மதீனாவோட பிரபலியம் ஆயிடுச்சு. முஸ்லீம்கள் அடைக்கவே நாங்கள் மதீனாவுக்கு
அப்படிங்கிற அளவுக்கு பேச்சாகி போய் அவங்களும் போயிட்டாங்க. அபர்சாவில இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஆனா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த பொதுவான அனுமதியை வைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன வச்சுக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து போக சொல்லிட்டாங்க, அதனால நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு என் தந்தை அபூபக்கரும் வந்து மதீனாவை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக ஆகிவிட்டார். எல்லாரும் போயிட்டாங்க, அப்துல்லாஹ் அம்மாரும் எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம மட்டும் இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்மளும் இருந்து கஷ்டப்பட வேணாம் போய் சொல்லி அவர் ரெடி ஆகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரெடியான சம்பவத்தை கூட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர்கள் போய் செஞ்சுட்டாரு, ஒரு வீட்டுக்கான அடைகளும் கொடுத்தாரு. ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு ஏதாவது பிறக்கும் பொழுது இப்னு பக்னான் ஒருத்தர் வந்து வழிமறிச்சு உன்னை மாதிரி எல்லாம் வெளியே போகக்கூடாது, ஊர்ல இரு, நான் வந்து பேசி உனக்கு வந்து உன்னை ஒண்ணும் பண்ணாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போவார். இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு மறுபடியும் தயாராகிறாங்க. அதுக்கு பிறகு இருந்தாலும் அழைக்கிறது திருப்பி ஆபத்து வாங்கிடுறாரு, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து தீனை காப்பாற்ற முடியாது, போயிடுவோம்னு சொல்லி எல்லாரும் போன இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அவரும் தயாராக ஆகிவிட்டார். ஆன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இருப்பாரு. தெரிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ரிஸ்லிக்க, எப்படி அவசரப்படாத, மற்ற எல்லாத்தையும் போக சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் போறதுக்கு தயாராகும் பொழுது வேண்டாங்கிறாங்க. இல்ல வேணாம் இரு பார்ப்போம். இன்னி அருஜு யூதனி, எனக்கு இறைவனிடமிருந்து கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாம் போயிடலாம், நான் போறது கட்டளை வரணும். அல்லாஹ்விடமிருந்து நீயும் கிளம்பி எந்த ஊர்ல வச்சு அல்லாஹ் தூரா நியமிச்சிருக்கிறானோ அந்த ஊரை விட்டுட்டு இவங்க போயிட முடியாது. அந்த பொறுப்பை நிறைவேற்றாம போக முடியாது. அல்லாஹ்வா போன்று சொன்னா தான் போக முடியும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால நீ கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே அப்ப நானும் கூட வர்ற ஐடியாவில் உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா, நட்பு நடந்துட மாட்டீங்க, என்னை கூட்டிட்டு போவீங்கன்னா நான் ஏன் போறதுக்கு முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப என்னையும் அழைத்துக் கொண்டுதானே சொல்லுவீர்கள், தோழமையை நட்பை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கண்டிப்பா உன்னையும் தான் கூட்டிட்டு போக போறோம், நம்ம ரெண்டு தான் போக போறோம், எனக்கு உத்தரவு கிடைச்ச உடனே நம்ம 2 பேரும் தான் போக போறோம், எனக்கு துணையா நீ இரு, மற்றவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்து போவதற்காக வேண்டி தன்னை மாத்திரம் மக்காவுக்குள்ளே கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவர் மாத்திரம் மக்காவிலே இருந்து கொள்கிறார். இந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரு 2 வாகனம் இருக்கு. வாகனம்னா ஒட்டகம். இந்த 2 ஒட்டகத்தையும் என்னைக்கு வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரயாணத்துக்கு தயாராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார். 2 ஒட்டகத்தை வந்து பிரயாணத்துக்கு தயார் பண்ணி எப்ப வேணாலும் போக வேண்டியிருக்கும், எந்த நிமிஷம் வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் உத்தரவு போட்டுருவாங்க. அப்ப நம்ம சொன்னவுடனே இறங்கி கிளம்புறதுக்கு தயாரா இருக்கணும், ஒட்டகத்தை வாங்கிக்கலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அவர் வந்து அதை நல்லா என்ன செஞ்சாரு, தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார் என்னுடைய தந்தை. இப்படி நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அபூபக்கருடைய தந்தையுடைய வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க என்று அபூபக்கர் யாரை சொல்றாங்க. அபூபக்கர் வீட்டில் இருக்காரு, ஆயிஷா நாய் அப்படி அதாவது வெளியில்லாம சொல்லக்கூடாது, ஆயிஷா நாய் அபூபக்கர் மட்டும்தான் சொல்றாங்க. அதை முடிவு இருக்கணும். தந்தை பேர் சொல்லும் பொழுது கூட அப்படிதான் சொல்றாங்க, பைனமான யோமன் ஜுலூசுன் ஃபீ பைத்தி அபீ பக்ர் ஃபீ நஹரில் லஹீரா. அப்ப நண்பகல் நேரத்திலே அபூபக்கரோடு சேர்ந்து நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓடி வந்து அபூபக்கரிடத்தில் சொல்கிறார், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே முக்காடு போட்டவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வெயிலுக்காகவா அல்லது மறைத்துக் கொள்வதற்காக வாழ்ந்து விவரம் இல்லை, முக்காடு போட்டு தலை மறைத்தவர்களாக அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது வரக்கூடிய நேரம் இல்லை. ஏன்னா எப்ப வருவாங்க, 2 டைம் தான் வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு காலையில வருவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் வருவாங்க, நண்பகல்ல வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக வரக்கூடிய நேரம் இல்லையே, வராத நேரத்தில் வர்றாங்கன்னா வேற ஏதோ முக்கியமான செய்தி இருக்கும் போல இருக்கு. காலையில வந்து அபூபக்கர் ரசூலுல்லாஹ் வர்றாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, சாயந்தரம் வந்தா சொல்ல மாட்டாங்க, தினசரி வருவது. தினசரி வராத ஒரு நேரத்தில் வர்றாங்க. அதனால ஆச்சரியப்படுறாங்க, ஏதோ முக்கியமான இருக்கும் போல இருக்குது. அபூபக்கர் இல்லான்னு சொல்றாங்க, சிதாவும் லஹு அபீ உம்மி,
என் தாய் தந்தை எல்லோரும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மாஜாதி ஹீதி ஹாதிஹி சாத்தி இல்ல அம்ரு, முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய ஆர்டர் கட்டளை தான் இந்த நேரத்துக்கு அவர்களை வர சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா அவங்க மார்க்கத்தில் அனுமதி கேட்கணும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா தெரிஞ்சதை நடந்துடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம கற்றுத்தந்த ஒரு பண்பாடு. வீட்டுக்குள்ள வர்றாங்க வரலாமான்னு கேட்கணும், வரலாமான்னு செய்யணும், உள்ள வரலாமான்னு கேட்கணும். வரலாம்னு சொன்னா தான் உள்ள போகணும். 3 தடவை பதில் வரலாம் திரும்பி போயிடணும். அந்த மரபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அவங்க நபியான கொள்கையே கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபூபக்கர் தானே நண்பர் தானே உள்ள வரியார்கள் வந்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அனுமதி கேட்கிறாங்க, உள்ள வரலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்கிறாங்க, உள்ள வரலாமா? உடனே அபூபக்கர் வாங்க வரலாமாங்க இந்த அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனாங்க. போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிடுறேன். அதாவது மெசேஜ் பேசும்போது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அப்படி பழகி போயிடும். ஏன்னா இப்ப பிரயாணத்துக்கு உலகத்தை சென்றடையணும்ல, ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறேன். முதல்ல இருக்கிற ஆளுகளை வெளியேற்றுங்க, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றுங்க, ஒரு செய்தி பேசணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து உங்களுடைய குடும்பத்தினர் தானே இருக்கிறாங்க, உங்களுடைய குடும்பத்தார் தான் என்ன செய்யறாங்க இங்க இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்தார் மகளை சொல்றாங்க, ஆயிஷா மனைவி தானே, அது கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணத்தை நான் ஏன் சொல்லுவேன்னா மொத்த திருமணங்களை தனியா தலைப்புல ஒவ்வொரு திருமணமா சொல்லலாங்களா விட்டு வச்சாரு. மக்கா திருமணம் தனியா மதியம் அப்படி சொல்லலாம். அது உங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க, உங்க மனைவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாரும் தவிர அப்படின்னு சொன்ன ஆயிஷா தான் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க கூட வெளியே போய் சொல்றாங்க, இல்ல உங்க வயசுல இருக்காங்க பிரச்சனை இல்லை, உங்க குடும்பத்தார் தானே அப்படின்ன உடனே சரி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. இங்கிருந்து புறப்படுவதற்கு கட்டளை வந்துவிட்டது, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உத்தரவு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நெசமாக தோழமையை மறக்க மாட்டீங்கிற மறுபடியும் இருக்கிறாங்க. இல்ல என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல, நானும் நானுங்கிறாங்க. கட்டளை வந்துருச்சுன்னு உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்ம விட்டு என்ன பண்றதுங்கிறதுக்காக வேண்டி நானும் சேர்ந்துதானேங்கிறது கேட்கிறாரு. இப்ப தோழமைய விட்டுறதோ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல 2 பேரும் சேர்ந்துதான், தோழமையெல்லாம் விடுற மாதிரி இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் போறோம் அப்படின்னு உடனே ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பேசினாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதை நான் ஒரு முடிவுதான் விட்டு போயிடுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஒரு பேசுவதா இருந்தாலும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதை சொல்லித்தான் பேசுவாங்க. நான் மாத்திரம் உங்களுக்கு அர்ப்பணம் இல்லை, என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் தாய் வந்து சொல்லுவதை விட உங்க சொல்லுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பேன் அர்ப்பணிக்கு. இது சொல்லாம அவங்க சொல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. இந்த ஹரிசை திருப்பி திருப்பி வரும், என் தாய் வந்து உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வச்சுக்கிறீங்க. அதை நான் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை, ஒவ்வொரு தடவையும் அதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிறேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதோ இருக்கிற 2 ஒட்டகங்கள், இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க. பிரயாணம் போகணும்ல, ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன். நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க எதை விரும்பினாலும் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்ல வளர்த்து வச்சிருக்கிறேன், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, சமன் காசுக்கு தான் எடுத்துக்கிறேன், சும்மா எடுக்க மாட்டேன். அது புனித பயணம் தியாக பயணம் வந்து சொந்த கை காசுல இருந்து நிகழணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு போயிருந்த நண்பர் தான் இதுக்கு முந்தி பலமுறை அவர் நிறைய தீனுக்காக வேண்டி முந்தியும் பிந்தியும் பல்வேறு கட்டங்கள்லையும் இந்த தீனுக்காக அவர் மாதிரி வாரிகளை வந்து யாரும் இல்லை. நிறைய வேண்டாம் இல்லாம இருக்கலாம், நிறைய அவருடைய அளவுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களே கொடுத்ததில்லை. அந்த வீட்டுல ஒண்ணுலாம் விரும்பி கூட்ட வீட்டுல அதெல்லாம் எழுதி வந்துருவார், அந்த மாதிரி கொடுத்தவர் தான். ஆனா இந்த புனித பயணத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய ஒட்டகத்துல போய் ஹிஜ்ரத் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. இதனுடைய முழு உழைப்பு முழுசுமே நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை வளர்த்ததெல்லாம் சரிதான், காசு திண்டாத்தான் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒட்டகம் கொடு, விலைக்கு கொடு, அதுல என் ஒட்டகத்துல நான் வர்றேன், உன் ஒட்டகத்தில் நீ வா, அப்படித்தான் இந்த பிரயாணம் நடக்கணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதுக்கு அபூபக்கர் என்ன பதில் சொன்னார், மறுத்தாரா ஏத்துக்கிட்டாரான்னு வரல எந்த ஹதீஸ்ல. மறுக்கலன்னா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், மறுக்கலன்னா தெரிந்து அவங்க விட மாட்டாங்கல்ல,
அந்த பேச்சு அவரோட க்ளோஸ் ஆயிருக்குன்னா ரசூலுல்லாஹி ஏற்றுக்கொண்டார், இதுக்கு ரேட்டு வாங்கியிருப்பார், வாங்கி கொண்டார் என்று இன்னும் வரல. வேலைக்கு தான் எடுத்துக்க வேண்டாம், ஆனா நான் ரசூலுல்லாஹி அந்த அப்டேஷன் நடத்த போறாங்க, சரிங்க முடிஞ்சிருக்கிறேன். அப்படி அதிசயம் இல்லை. அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி விளக்குறாங்க, நாங்க அந்த 2 பேருக்கும் உள்ளதையெல்லாம் தயார் பண்றோம். என்ன தயார் பண்றோம்? போறாங்க, வழி துணைக்கு வழிக்கு வந்து உணவு வேணும். இங்கிருந்து மதீனாவுக்கு சேரணும்ல, மதீனாவுக்கு சேர்ந்த வரைக்கும் என்ன ஹோட்டலா இருக்க போது பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும், அல்லது அரிசி குடியிருந்து கட்டிக்கிட்டா போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ரொட்டினா வந்து அவங்க கட்டிட்டு போவாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எவ்வளவு நாள் பிரயாணமா இருந்தாலும் பிரயாணத்தை நீட்டாக ஒரு ரொட்டி தான். என்ன ரொட்டி? எண்ணெய் இல்லாத ரொட்டி. எண்ணெய் ரொட்டி தான் 2 நாளைக்கு மேல வைக்க முடியாது, அது ஒரு மாதிரி எதுனா போயிடும், ஊசி போயிடும். வெறுமனே காஞ்சி ரொட்டி இருக்குன்னு வைங்களேன், அது இருக்கும் பேசாம. பிஸ்கெட் மாதிரி வைங்களேன், ரொட்டி காஞ்சி வச்சுன்னா பிஸ்கெட் வைக்க மாதிரி இருக்க நாளைக்கு வைக்கணும், 3 வருஷம் பாக்கி கடையில் வந்து ஊட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டியை தயார் பண்ணி அதை இது பண்ணிக்கிறாங்க, காய வச்சிருவாங்க, அதை சுத்திட்டு போவாங்க. சாப்பிட இடத்துல தண்ணி தெளித்து வச்சு அதை காய்ச்சிடுவாங்க. இதுதான் பிரயாணத்தில் செய்ய முடியும். 10 நாள் 15 நாள் 20 நாள் எல்லாம் பிரயாணம் தொடரும். 20 நாள் பிரயாணத்துக்கு வேண்டியதெல்லாம் பிறகு அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போக முடியாது, சமைக்கவும் முடியாது, பாத்திரங்கள் இருக்காது, ஹோட்டலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அது. அதனால இவர்கள் எல்லாம் அந்த பிரயாணத்திற்கு தேவையான உணவுகளை ஒரு சுப்ரான்னா அந்த இது வீட்டுக்குள்ள ஒரு துண்டு, ஒரு துணியில நாங்கள் எல்லாம் அதை சேர்த்து அதுல வந்து கட்டி அவங்களுக்கு என்னையும் அந்த உணவையும் கொடுத்துட்டோம். உணவு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உணவு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் 2 பேருமே சௌர் என்ற மலையில் உள்ள ஒரு குகையிலே போய் சேர்ந்து விட்டார்கள். சௌர் குகைங்கிறது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. எப்படி போறாங்கன்னா நடந்துதான் போறாங்க. அதனால விளங்கி ஒட்டகத்தில் போகல. ஒட்டகத்துல வந்து அங்க சௌர் குகை கொண்டு வர சொல்லிடுறாங்க. சௌர் வரைக்கும் ஊர்ல இருந்து ஒட்டகத்தில் ஏறி போனா ஃபாலோ பண்ணுவாங்க. சும்மா இருக்காரு மாதிரி பணத்தை கண்டுபிடிக்க மாட்டான். ஊர்ல மக்காவில இருந்து ஒட்டகத்தில் ஏறினாங்க, உண்மையா அந்த ஒட்டகத்தில் ஏறாரு எங்கே போறாருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவான். அதுக்காக ரசூலுல்லாஹ் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அழகான பிளானிங், சும்மா ஒரு கொட்டாமி கூட ரசூலுல்லாஹ் காய் நடத்துறது இல்லை. முதல்லயே எல்லாம் திட்டம், அழகா திட்டம் போட்டுக்கிட்டு இங்க இருந்து நடந்துதான் போகணும். நடந்து போய் ஒரு இடத்துல என்ன டேரா போட்டுருவான், அதை கண்டினியூவா போயிட்டு இருக்கலாம். போய் ஒரு இடத்துல தங்கிடணும், 3 நாள் தங்கி போன அதே இடத்துல இந்த வாட்டுலாம் ஈடுத்து போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் நம்ம வாட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்கணும். அதனால என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 3 நாள் ஒரு இடத்துல தங்குகிற திட்டத்தோடு அந்த அளவுக்கு உள்ள உணவுகளை மாத்திரம்தான் கொண்டு போறாங்க. 3 நாள் தங்குற அளவுக்கு. அப்ப இந்த சௌருங்கிற மலையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்க உள்ள ஒரு குகையில வருது, ஒரு குகையில போய் சேர்ந்து விடுகிறார்கள். அங்க போய் 3 இரவுகள் வந்து அங்க தங்குறாங்க. 3 இரவுகள், 3 இரவுனா பகல் நேர்ந்துதான், 3 இரவு இரவு மட்டும் தங்குவாங்க. அது புறப்பட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் அந்த ஹிரா சௌருங்கிற மலையினுடைய குகையில போய் 3 நாட்கள் தங்கிடுறாங்க. தங்கின உடனே இது வந்து புகாரில நான் சொன்னது கூட சஹீஹ் புகாரில இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புல முஸ்லிம்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது இரவு முழுவதும் நாங்கள் நடந்தோம், இரவு முழுவதும் நடந்து நல்ல உச்சி வெயில் வந்த உடனே பாதையில யாருமே நடக்க மாட்டாங்கல்ல, யாரும் இருக்க மாட்டான், வெயில் நேரத்தில் இருக்க மாட்டான். அந்த நேரத்தை பார்த்து அந்த நேரத்துல வந்து ஒரு பாறையில நிலவு மாதிரி இருக்குது, அங்க வந்து இருந்துக்கிறாங்க. கோயிலுக்குள்ள உடனே நுழைஞ்சிடல. அதாவது இந்த மலைக்கு போறத கூட மக்கள் எல்லாம் போய் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிடுவான். அதுக்காக வேண்டி அங்க எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டா, போய் நுழையும் போது நண்பர்களா இருக்கணும், மாலை மனம். அந்த வெயில்ல ஒரு பேர் கல்யாணம் பண்ண மாட்டான். உச்சி மணிக்கு கூட எவன்தாங்க எந்த ஊழல் பார்த்தாலும் திறந்த வெளியானுங்க, தூரத்திலிருந்து பார்த்தா கூட கண்டுபிடிக்குவாங்க. அப்ப எவனுமே எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு போறாங்க. ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில வெயில் பட்டு கீழே நிழலா இருக்குது. அங்கதான் என்ன செய்யறாங்க, நிழல் அடியில பாறை கடியில போய் அந்த நண்பர்கள் நேரத்தில் போய் தங்கிடுறாங்க. அப்ப தங்கிட்டு அந்த பாறை கிட்ட வந்து
என்னுடைய கையினாலேயே அந்த இடத்தை நான் சரி பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல்ல தூங்குவதற்காக வேண்டி அபூபக்கர் சொல்றாரு, தூங்குவதற்காக வேண்டி உள்ள எல்லா ஏற்பாடும் பண்றேன். நண்பர்கள் நேரத்துல வந்து அழகான நிழல் விழுந்துகிட்டு இருக்குது, எவனும் வரமாட்டான், இந்த நேரத்துல ஒருத்தர் தான் உண்டு, யார் வராத நேரத்தில் நம்ம தூங்கிக்கலாம், அப்புறமா நடக்க ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி துணியெல்லாம் விரித்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உறங்குங்கள், நான் வந்து உங்களுக்காக வேண்டி சுற்றுப்புறங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறேன், நீங்க வாட்டுக்கு எதுக்கும் வேலைப்படாம ஒரு தூங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கண்காணிக்க ஆரம்பித்து விடுகிறார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கண்காணிக்க ஆரம்பித்து விடுகிறார் என்று சஹீஹ் முஸ்லிம்ல வந்து இது இடம்பெற்றிருக்கு. அதாவது குகைங்கிறன அந்த குகைன்ற ஒரு சொல்லையும் விட்டான் வழங்கிடணும். குகைன்ற உடனே நீங்க வந்து கொதஞ்சு வச்சு அப்படி அப்படி உள்ளது அப்படின்னு கிடையாது. ஒரு பெரிய பாறை, அந்த பாறையுடைய நிலை வந்து கீழே படுது, அந்த இடத்துல ஒரு ஒன்றுகிட்டு இருந்தா அவன் போறவனும் தெரியாது, அந்த வழியில போறவனுக்கு செய்யாது தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாறையில வந்து அவங்க ஒழுங்கிட்டு இருக்கிறாங்க, பாறைக்கு அடியில. அதான் குகை என்பது. இது சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளது சொல்லிட்டாங்க. இதுல இந்த 2 பேர் மாத்திரம் தானே இருந்தாங்க. 2 பேரோட 3வது ஒரு ஆள் வந்து தங்குறார். அவர் யாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. அவர் என்ன செய்வார்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவும் இருக்கார்ல, அத்தாவும் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அதனால நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இரவு முழுசும் வந்து இங்கேயே தங்கிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவும் அபூபக்கர் ரலியல்லாஹு இரவு தங்கிடுவார். அவர் நல்ல இளைஞராக இருந்தார், திடகாத்திரமான உடல் உள்ளவர், ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர், அந்த சிறப்பான ஆளு, பயங்கரமான ஆளுன்னு சொல்றாங்க. அபூபக்கருடைய மகன் வந்து நல்ல திடகாத்திரமான ஆளு, நல்ல கூர்மையான அறிவு உள்ளவர். அவர் வந்து அங்க தங்கிடுவாரு. தங்கிட்டு சகர நேரத்துல எந்திரிச்சு வேக வேகமா வந்து வீட்டுக்கு சேர்ந்துருவாரு. காலையில சுப நேரத்தில் பார்த்தா வீட்டுல இருந்து வர்ற மாதிரி இவர் இங்கதான் இருக்காரு. மக்காவாசியில் காட்டுறதுக்காக வேண்டி மக்காவாசியில் பார்த்தாங்கன்னு சொன்னா தினசரி காலையில அவர் பார்க்கலாம். காலை நேரத்தில் பார்த்தா வீட்டுல வெளியே வருவாரு. ஒரு இங்கிலாந்துக்காரர்கள் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறது. எல்லாம் ஊருக்கு அடங்கின பிறகு ஊருக்கு இந்த காலத்துல 12 மணி வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. லைட் இல்லாத காலம் தானே. மதுரை கூட ஊர் இறங்கி போயிடும். ஒரு 7 மணிக்கெல்லாம் எல்லாரும் அவன் தூங்கிடுவான். 7 மணிக்கு மேல புறப்பட்டு போய் கோயில தங்கிட்டு 3 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு சேர்ந்து இப்படியே என்ன செய்வாரு. அவர் போயிட்டு வர தூரத்தில் இருக்கு, அதை விளங்கணும். இது ரொம்ப காரகரமான தூரத்தில் இல்லை. அது சைவ எங்களுக்கு மக்கள் போயிட்டு தெரியும். அவர்களே பக்க நடைபெறுவது இல்லைதான். அந்த மாதிரி போயிட்டு வந்து தினசரி இரவுல தங்குறது, சகருக்கு திரும்பிடுறது, மறுபடியும் ராத்திரிக்கு தங்கிக்கிறது. இப்படியே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா வந்து இருக்காரு. அது என்ன செய்வார்னு கேட்டா, அந்த பகல் பூரா அவருக்கு என்ன வேலை பாருங்க, ராத்திரி கொடுக்கிறார் அவ்வளவுதான். பகல் பூரா இவங்க என்னென்ன சூழ்ச்சி பண்றாங்க, என்னென்ன பேசிக்கிறாங்க, ஊர்ல என்ன விமர்சனம், குடிக்கிறதா ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, பின்பு வர்றாங்களா, வேற என்னமாவது பிளான் பண்ணிருக்காங்களா, இந்த மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்து கரெக்டா நான் தந்துருவார். வேற எது வர போறாரு, கட்டி சோறுலாம் இருக்குது, ரொட்டி சாப்பிட்டுக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. வேற எது வர்றாருன்னு கேட்டா மெசேஜ் கொண்டு வர்றது தான், தகவல்களை சேகரித்துக் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வர்றாரு. வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாரு, அன்றைக்கு உள்ள செய்திகளை எல்லாம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை பிற்காலத்தில் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு விடுதலை செஞ்சிட்டாங்க பின்னால. அப்ப அடிமையா இருந்தார் ஆமீர் பின் சுஹைராங்கிறவர். இந்த ஆமீர் பின் சுஹைரா என்பவர் வந்து அங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு கொண்டிருக்கிறார் அவர். அப்ப அவர் என்ன செய்வார்னு கேட்டா, அங்க வந்து இரவு நேரத்தில் வந்து ஆற்றுல பால் எல்லாம் கலந்து கொண்டாந்து அதையும் கொடுத்தாரு. வெறும் ஒட்டி நின்று முடியாதுல, ஆற்றுல பால் கலந்து ஆடு மேய்க்கிற மாதிரி அப்படி வருவாரு. அவர்களுடைய மேய்ப்பொருள், அவங்களுடைய ஆடு விளையாட்டிட்டு இருக்கிறவர். அவங்களுக்குள்ள வந்து கவனம் வசதியா இருந்தாரு. அப்ப ஆடு மேய்க்கிற மாதிரி அந்த ஆட்டை ஒரு இதை வருவாரு. உணவு சுற்றி ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஊர்ல விசிறி எல்லாம் போய் அரை மணி நேரத்தில் வந்து பால் கலந்து கொண்டாந்து அந்த பாலை கொண்டு வந்து செய்வாரு. அந்த 3 நாட்கள் இரவுமே அவர் கொண்டாந்து கொடுத்தாரு. அவங்களுக்கு அபூபக்கர் பாலுக்கும் பால் கிடைச்சிக்கிறது. ரொட்டிங்க செஞ்சு தயாரிச்சு போயிட்டாங்க. அழகா பிளான் பண்ணி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னா, முஸ்லீமுடைய அறிவிப்புல இவரு 2 முரணா எடுத்துக்கிற தேவையில்லை. முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்களே அன்றைக்கு நண்பகல்ல போய் தங்கிடுறாங்க. உச்சிரி இல்ல தங்கின உடனே அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர், இவர் ஆடு மேய்ச்சார்ந்து புகாரில் வருது,
இவர் அல்லாமல் இன்னொருத்தர் யாரோ தெரியாத ஒருத்தர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர் இந்த பாறையை நோக்கி வருகிறார். எதுக்கு வர்றாருன்னு கேட்டா, நாங்க எதுக்காக அந்த பாறையில போய் ஒதுங்கணுமோ அதுக்கு தான் அவர் வர்றாரு. நிழலுக்காக வேண்டி. எதுவுமே நிழல் இல்லை, வயிறு கொடூரமா இருக்குது, அப்படின்னு இந்த பாறைக்கு இடத்துல உட்கார்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அவரும் எங்க கிட்ட வர்றாரு. அப்ப எங்க கிட்ட வந்தோம், நாங்க யாரும் தெரியல. வந்தவுடனே நீங்க என்ன, நீங்க யாரு பார்த்தா, நீங்க எந்த ஊரு? இல்ல நான் மதீனா உள்ள ஆட்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறோங்க, மதீனா வாசிகளுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அப்ப உங்க ஆட்கள் ஏதாவது பால் ஊர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இருக்குல்ல, ஏதாவது பால் கலந்து தருவீங்களா? தருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆரம்பிச்சு இருந்தார்ல, அவர் ஒரு ஆட்டை பிடிச்சி அதுல இருந்து பால் கறந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அதிக கொடுத்து வர்றாரு. உடனே அபூபக்கர் சொல்றாங்க, பால் வரதுக்கு முன்னாடி அந்த மடியெல்லாம் நல்லா கழுவிக்க, முடி மருந்துலாம் வந்துடக்கூடாது, அழுக்கெல்லாம் வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹி கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு அக்கறை கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் அக்கறையா சொல்லி கொடுத்து பாலை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பால்லாம் செட்டப்புன்னு வாங்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கி எந்திரிக்கமான அவங்க எழுந்தும் போது கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அந்த பாலை வச்சிருந்து நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு விவாதத்துல வருது. சூரியன் எல்லாம் வந்து விட்டு சாஞ்ச பிறகு நாங்கள் புறப்பட ஆரம்பிச்சோம். அப்படி 3ஆம் நாள் புறப்பட ஆரம்பிச்சோம். இந்த அறிவிப்புல வருது. இது என்ன விளைவு போடணும்னு கேட்டா, இவரே அந்த போய் சேர்ந்தவன அந்த பகல் நேரத்தில் பால் கொடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு முரண் கிடையாது. அவரு இரவுலதான் வந்து பால் கொடுக்கிறது அவர் வழக்கம் வச்சிருக்காரு. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. போய் சேர்ந்த புதுசுல அந்த இடத்துல நுழைஞ்ச புதுசுல இவரை வந்து சாயந்தரம் வளர்த்துனால சாயந்தரம் வருவாரு. ஆரம்பிக்கிற மாதிரி வந்து பால் கொடுத்துட்டு போயிருந்து இவர் கட்சியில அவங்க அரிசி மேல கிடைக்குது. இவர் சேர்ந்து ஒரு பாலை வாங்கி மத்தியானம் கொடுத்துட்டாங்க, சொத்துக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்குமே வந்து முரண் கிடையாது. இதுக்கு இடையில சொல்லுங்க அடுத்த செட்டப்பு என்னன்னா, போய்க்கு யோசிக்கிறது இல்லை. எந்த காரியம் செஞ்சாலும் முன்னாடி அழகா திட்டம் போடணும், அழகா வகுக்கணும், அதுக்குள்ள பிளான் எல்லாம் பண்ணணும். அது முந்தி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை வந்து இந்த ரூட்டு சொல்றது கைடு இருப்பாங்கல்ல, இந்த டூரிஸ்ட் வந்து கைடு இருப்பாங்கல்ல, அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா வழி சொல்வதற்கு கைடு இருப்பாங்க. ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஒரு குழு கிளம்புறாங்கன்னு வைங்களேன். கிளம்புறாங்கன்னா சாமிக்கு போகணும், சாமியில வெளியாது ஊர் கருத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு 20 பேர் இருப்பாங்க. அவனுக்கு கூட ஒரு சம்பளம் கொடுத்து நீ கரெக்டா ரூட்டை காட்டணும், எந்த பக்கம் வந்தா சிங்கப்பூர் வராது, ஒரு இடத்துல பிரேக் ஆகிட்டா இன்னொரு வழி என்ன ஒரு ஊருக்கு. இந்த காலமா ரோடா போட்டுருக்குது. இந்த காலத்துல எவனுக்கு கைடு காட்ட வேண்டியதில்லை. அது அம்மு குறி போர்டு பேசிட்டு இருக்கும். இப்படி விளைஞ்சா இப்படி பிரிந்து அவன் எத்தனையோ சைக்கிளை போட்டு விட்டு முன்னாடி கொடுத்துருவான். யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை. ஒருத்தன் ஏற்றி விட்டு இங்க கன்னியாகுமரி இருக்கிறான்னா அவன் பாட்டு வளர்த்துட்டு கன்னியாகுமரிக்கு சேர்ந்துருவான். எவன்னு கேட்க தேவையே இல்லை. அப்படி உள்ள உலகம் இல்லையாது. பாலைவனத்துல போகணும், நடந்து போகணும், வேப்பம் திருவருமா இருந்தா கூட வேட்டை பிடிச்சு போகணும். வெறும் பாலைவனத்துல வந்து எங்கிட்டா திரும்பிட்டா வேகம் இருக்கும். ஓப்பன் பிளேஸா இருக்கும், வந்து போயிட்டே இருக்கும். 2000 திரும்பி போறதுன்னா சாமி போறவங்க வந்து வேலைக்கிட்டா போயிருக்கலாம் அப்படின்னு நிற்பான். அப்போ இப்படிலாம் பெச திரும்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வழிகாட்டிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இருக்கிற வழக்கமா. இந்த மாதிரி உள்ள வழிகாட்டிகள்ல ஒரு முறை முன்னாடி பேசி வச்சுக்கிறாங்க. 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு கிளம்புறாங்கல்ல, 3 நாளைக்கு பிறகு நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை முன்னாடி இருந்துட்டாங்க, செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல சந்திக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் அது என்ன செய்யறாங்கன்னா கோயில்கிட்ட வர சொல்லல, இவங்க ஆளுகளை கூட்டிக் கொண்டாங்க செய்யறது. அதுவும் சொல்லாம வேற ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல நீங்க வந்து நாங்கள் வந்துடும், எங்களை அங்கிருந்து மதீனாவுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போயிடும், மதீனாவுக்கு வழிகாட்டியாக நீ என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரசூலுல்லாஹி அது முன்னும் கவனிக்கணும். இவ்வளவு ஏற்பாடு ஏன் பண்றாங்க? அப்பனுக்கு போறதுக்காக அளவுக்கு இங்க கடிச்சு வர்றாங்க, போறது காரியம் பண்ணுறாங்க. அதனால இல்ல ஊரை விட்டு போறதுக்கு நாங்க ஒருத்தர் பயந்து இருக்கணும், ஊருக்குள்ள வாழ்ந்தவருக்கு தான் பயப்படணும். ஊரை விட்டு செத்து வச்சவங்க எல்லாத்தையும் விட்டு போறதுக்கு பயப்படுறதா இருந்தா அந்த ஊருடைய நிலைமை எப்படி இருந்து விளைஞ்சிருக்கேன். அதெல்லாம் கொடுமையான ஒரு முடிவு இருந்திருக்காங்க. அந்த கட்டத்துல எல்லாம் ஆர்டர் பண்ணி கிளம்பிடுறான். அப்ப அந்த ஆளை ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை வந்து வாடகைக்கு பிடிச்சிருந்தாங்க. அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவா வந்து எல்லாத்தையுமே வந்து ரூட்டு காட்டக்கூடியவர், அந்த கைடு மாதிரி வந்து வழிகாட்டக்கூடியவர். அவரை வந்து 3ஆம் நாள் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கடலோரத்துல கடற்கரை ஓரமாக அவரை வர சொல்லியிருந்தாங்க.
அவரை சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு இடையில புகாரியில் இருக்கக்கூடிய இன்னொரு விவாயத்துல இந்த குகையில நடந்த ஒரு சம்பவம் வருது. குகைக்குள்ள இருக்கும்போது என்ன கேட்டா, குகையில இருக்கிறாங்க இல்லையா, அந்த குகையில் இருக்கும் பொழுது ஊரை விட்டு முகமது அபூபக்கர் கிளம்பியாச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் கிளம்பிட்டாங்க, விசாரிச்சு தெரிஞ்சுட்டாங்க. ஆட்களை புடிச்சு அவனை விடக்கூடாது, மதீனா வேற ஒரு இடத்துல மதீனா தான் தெரிஞ்சுது. ஏன்னா மதீனாவில தான் பேப்பர் விட்டுருக்குது, அங்கதான் ஆட்கள் போட்டுருக்காங்க. மதீனாவுக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு தலை அமைஞ்சு போயிடும். அமைஞ்சுட்டாங்கன்னு நம்மளை பழிவாக்கிடுவாங்க, அவங்க சென்டா உண்டாயிருவாங்க. அதனால முளையில கிளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. 3 நாளா தேர்தல் வேட்டையில இறங்குறாங்க. தேர்தல் வேட்டையில இறங்கும் போது புகாரில வருது, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவங்களே அறிவிக்காங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் தங்களுடைய பாதத்திற்கு கீழே குனிந்து பார்த்தார்களே ஆனால் நம்மை பார்த்து விடுவார்கள், அந்த அளவுக்கு வந்துவிட்டார்கள் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த குகை இருக்கிற அங்க வரைக்கும் வந்துட்டாங்க. பல பகுதிகளையும் தேர்தலுக்கு ஆள் அனுப்புனா அந்த தேர்தல் குகைக்கு வர்றான். குகைக்கு வந்தான்னு சொன்னா குகைக்கு வந்தவனுடைய காய்கள் இவருக்கு தெரியுது. அது தலைவரிகளை அந்த ஓட்டையிலே அந்த வேப்பிலே கால் வருது. அது குளிர்ந்து பார்த்தாலே இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு கால் வருது, அவர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், குதிரால் வரைக்கும். அப்ப சொல்றாங்க அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரே, கால் தெரியுது, அந்த கால அளவுக்கு தலையை குனிஞ்சாங்கன்னா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும், வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா லம்முகையா அபூபக்கர், அபூபக்கரே இதுக்கு அல்லாஹு தாலிகுமா, 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரோட 3வது அல்லாஹ் இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன பற்றி என்ன கருதுகிறாய்? நம்ம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம். 2 பேரோட அல்லாஹ் 3வதாக இருக்கும் பொழுது அந்த 2 பேரை பற்றி உனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வருது? இதே கண்டுக்கே முடியாதுங்கிறாங்க. எந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் இதாக தெரிகிறது. இந்த உறுதிகள் இருக்கிற இதுல எவனுக்கு வருங்க வருமா? அட நெருங்கிட்டாண்டா அப்படி போல எதையுமே தெற்கு போயிருங்க. அவன் காது நெருங்குது, கொஞ்சமா குழந்தை முடிஞ்சு வச்சுக்கல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு வீதி கவலை ஒரு அதிர்ச்சி ஒண்ணும் இல்லாம நம்ம சர்வ சாதாரணமா நம்மோடு எல்லாம் இருக்கும்போது என்னப்பா கவலை? இந்த சம்பவத்தை அல்லாவும் குரான்ல சொல்றான். இந்த சம்பவத்தை அதிசயம் இருக்குது. திருக்குறான்ல கூட அல்லாஹ் சிலாயித்து சொல்ற அளவுக்கு இது எப்போது சாஹிபிகி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த முகமது தன்னுடைய தோழருக்கு சொன்னார், என்ன சொன்னார்? லா தஹ்சன், கவலைப்படாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று குகையில இருக்கும். இது மாசுவார் 2 பேரும் குகையில இருக்கும் பொழுது அபூபக்கருக்கு தோழரிடத்தில் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே விசாரிக்கிறான். அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்க நடந்திருக்கு. அப்ப இன்னொரு ரிவாயத்தில் என்ன இருக்குன்னா, அதே புகாரியில தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குகையில் இருக்கும் பொழுது என் தலையை உயர்த்தி பார்த்தால் அனபி அக்தாமில் கவுன், அவங்களுடைய கால்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. இன்னொரு குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் இருக்கு. இன்னொரு என்ன இருக்குன்னா, தலையத்துக்கு பார்க்கணும், கால் முடியுது, இதுக்கு மேல தெரியல, கால் கீழே எனக்கு தெரியுது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தில் வந்துவிட்டார்கள். அப்ப யா நபியெல்லாம் அல்லாஹ்வுடைய நபியே, லவ் அன்ன பாலகும் பசரகு, அவர்கள் தங்கள் பார்வையை கொஞ்சம் தாழ்த்தினார்கள் என்று சொன்னால் ஆனா நம்மை பார்த்து விடுவார்களே என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்குத்தியாதாலக்கு, அபூபக்கரே வாயப்பட்டு பேசாதே, இஸ்னானி அல்லாஹு தாலிகுமா, நாம் 2 பேர் தான், அல்லாஹ் 3வதாக இருக்கிறான். நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வாஸ்தவம் தான். 3வது ஒருத்தன் இருக்கிறான், அவன் அல்லாஹ் இருக்கிறான். அவனுக்கு உத்தரவு போட்டு என்னை வர சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஆர்டர் பண்ணி நீ புறப்படும் இருக்கான். அவன் உத்தரவுக்கிற ஆளுநர் நான் வந்திருக்கிறேன். எந்த கலக்கமும் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் புறப்பட்டு அல்லாஹ் நம்மளை ஒழுங்கு வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒழுங்க வச்சானா என்ன செய்வான்? அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க. சமுதாயத்தில் வரணும்னு சொல்லி இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறமேலே
அந்த ஆளை வந்துட்டாரு. யாரு அந்த குகையில அந்த வீட்டுலாம் சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தானே குகையில் அப்படி சிலந்தி வேலை அப்படி பின்னி இருந்துச்சு. அவன் சிலந்தி வேலையை பார்த்துட்டு சிலந்தி வேலை இருக்கிறதுனால உள்ளப்ப யாருமே இருக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் புறா வந்து முட்டை இருந்துச்சு. இதெல்லாம் கதை, இதெல்லாம் அப்படிலாம் நடக்கிறாங்களா? இதுக்கு எந்த ஒரு அதிசயம் இது ஆதாரமும் கிடையாது. அவங்க குடும்பி பார்க்க கூட அல்ல, அவ்வளவுதான். ஏன்னா அங்க என்ன ஒரு புரிந்தால் பார்த்து வருவார்கள், அவ்வளவு தெளிவா இருக்குது. சிலந்தி வேலை இருந்தா என்ன, சிலந்தி வேலை விரும்புறதா இருக்கும். குடிஞ்சு பார்த்தா ரொம்ப நல்ல இருக்குதான் செய்யுமா. அது சிலந்தி வேலை இருந்தால் அவங்களுக்கு சொல்றாங்க. அபூபக்கர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் குனிஞ்சா பெரிய மாதிரி இருக்கிறாங்க. அப்ப பெரியவருக்கு எந்த தடையும் இருக்கவே இல்லை. அவங்க ஒரு குனிஞ்சு பார்த்தாங்களா, சிலந்தி வேலை கொண்டு இருந்துச்சான். இந்த வலை இருக்கும்போது உள்ள இருந்தா வலை செஞ்சிருக்கேன், அப்படி யாரும் உள்ள போகல அப்படின்னு நினைச்சதே நினைக்கிட்டாங்களா, போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதையில் எழுதியிருப்பாங்க. இந்த புரிதா மாதிரி இந்த புத்தகம் கவிதைகள்ல அதெல்லாம் ஒரு சிலாகி எழுதியிருப்பாங்களே தவிர சரியான எந்த ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த சிலந்தி வளர்ப்பு நின்றது, புறா முட்டை இட்டதெல்லாம் வரல. அல்லா நினைச்சான்னா அதெல்லாம் இல்லாமதான் அவன் நினைச்சதையும் செஞ்சிருக்கலாம். இப்படி நடந்து இருக்கும் அல்லாவுக்கு முடியுமானா முடியும். இப்படிலாம் பேசுவதற்கு எதுவும் அல்ல, அதே விஷயம். இதில் இருந்து ஆதாரம் இல்லை. அதாவது என்ன இருக்கிறான்னா, சிலந்திகளை மாதிரி இந்த காட்டி எல்லாம் காப்பாற்றிக்க முடியாதுன்னு நினைக்கூடாது. முடியும், அல்லா நினைச்சான்னு செய்வான். அப்படிலாம் ஒருத்தரை காப்பாற்ற நினைச்சான்னு சொன்னா இப்படி ஒரு சட்டத்தையும் சிலர் பண்ணலாம், அல்ல 4 நாள் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நடக்குதுன்னா ரசூலுல்லாஹி சரித்திரத்தில் இது நடந்ததான், நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கிறாங்கிறத இப்ப கேள்வி. ஆதாரம் இருக்கானது இல்லை. சிலந்தி வளர்க்கணுன்றது கிடையாது, புறா முட்டையிட்டது கிடையாது. என்ன பேர் இருக்குது, அவங்க குளிஞ்சு பார்க்கிறார்கள் முடிவுக்கிறார். என்ன செய்யற அது அவங்க சொல்லுங்க. இது யார் சொல்லணும்? நான் கேட்கிறேன். சிலந்தி வளர்க்கணுங்கிறதையும் புறா முட்டையிட்டதையும் யார் சொல்லணும்? நானே சொல்லுவேன். ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும், அல்லது அபூபக்கர் யாரும் சொல்லணும். 2 பேரும் சொல்லணும். அது 2 பேர்கிட்ட கேட்ட ஆயிஷா நாயகி யாராவது சொல்லணும். 2 வருஷத்துக்கு பிஞ்சு வந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த குகையில வந்து தலைமுறையும் சொல்லலாம். ரசூலுல்லாஹி காலத்துக்கு 700 வருஷத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இவர் எழுதுறாரு. 700 வருஷத்துக்கு பிஞ்சு வந்து எப்படி காப்பாற்றினான்னு தெரியுமா? இப்பெல்லாம் செஞ்சுதான் அல்ல காப்பாற்ற முடியுமா? சும்மா கிட்டத்தில் கண்ணு தெரியாம எல்லாம் மறைச்சிக்க முடியாத கிட்டத்தில் கண்ணு எதுக்கு போவாங்க. நம்ம போயிருக்கோம், நம்ம பார்க்காம நம்ம போயிடுறோம். எத்தனை பேர் நம்ம பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை நடக்கத்தானே செய்யுது. அல்லா நினைக்காம இருக்கணும், காப்பாற்றிருக்கோம். இது நடக்கல, அதை யாபத்தில் வச்சுக்கணும். அடுத்தது அப்ப அந்த கடலோரமாக எப்படி பிரயாண சுத்தம் போயிடறாங்கன்னு கேட்டா, இவங்க வந்தாங்க, குறைய பார்த்தாங்க, திரும்பி போயிட்டாங்க, 20 போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அளவு ஒரு ரோலும் போயிருப்பாங்க. போனா என்ன போய் ஒன்னும் கேள்வி காணாம இந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு, வேற பக்கமாக போயிருப்பாங்கன்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்படி திரும்பி போயிட்டாங்க. பெருசா ஒன்னும் எதிர்ப்புலாம் வரல பிரயாணத்துல. அது தெரியல. சில கதைகளாம் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அபூபக்கர் என்ன பண்ணாரா, அந்த கால் தடம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, மனுஷன் கால வச்சு வந்துடக்கூடாது, அவங்க அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி காலை தூக்கி வச்சு நடந்தாராம். அது முயல் கால் மாதிரி தெரிய மாதிரி இப்படியே நடந்து இப்படி போனாருலாம் கதை. அங்க பாலை இடத்துல பெருட்டி அடிக்கிற செய்தி போயிடல. நீ என்ன நடந்தாலும் நீ கடந்தோட மறந்து இது எந்த மாதிரி நடந்தாலும் அதுக்கு ஒரு காற்று இருந்துச்சுன்னா அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அவங்க இதுக்காக இப்படி நடந்துட்டு போய் இன்னும் எருமை நடக்கிற மாதிரி ஈரமண்ணி நடக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அங்க புழுதி போய் அடிச்சுட்டே இருக்குங்க. இந்த கடந்துட்டு போயிட்டு நம்ம தவிர நமக்கு அடுத்த நிமிஷம் இருக்காது. அங்க உள்ள என்ன கேட்டா நம்ம கடந்து போய் திரும்பி பார்த்தாலும் நம்ம நடந்து இருக்காது. அப்படி நல்ல பெருத்து போடுற இடத்துல திருப்பி நடந்தாங்க. இனிமே ஒரு குடும்பத்துல ஓட்டையா இருந்துச்சுன்னா 72 ஓட்டை, ஒவ்வொரு ஓட்டையா சட்டையை திருப்பி வச்சு அடைச்சாங்களாம். ஒரு ஓட்டைக்கு ஒண்ணுமே கிடைக்கல, காலை வச்சு காலை பல மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல, இது பாம்பு வந்து வச்சிருக்கா அவங்கள, இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா செஞ்சிருக்காங்க அதே இருக்கணும். அப்படிலாம் இங்க இல்ல. கோயில பாம்பு இருந்ததாகவோ கடிச்சதெல்லாம் சரியான ஹதீஸ்கள்ல கிடையாது. பரவாயில்ல சொல்றாங்க. புகையில போய் தங்குவதற்கு சரியான குரான்களுக்கு யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த சம்பவங்களுக்கு அவங்க பார்த்துருவாங்கன்னு சொன்னது ஆதாரம் இருக்கு. மண்ணை போட்டாங்க, அதெல்லாம் சரியான வீடு கிடையாது. வீட்டு விட்டு வெளியே போது அது அப்படியே கூட்டமா எண்ணாம சுத்தி வளர்த்துருக்கு. வெளியே போறது ரசூலுல்லாஹி அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க, கவனமே தெரியாது. இன்னமும் ரசூலுல்லாஹி வீட்டுல யாருமே எல்லாத்தையும் அபூபக்கர் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அவ்வளவு காது நாகரத்த மாதிரி ரகசியமா வச்சிருந்து ரகசியமா கிளம்பிடுறாங்க, போயிட்டாங்க. இதுக்கு ஒரு என்ன செய்யறாங்கன்னா, வெளியே வரும்போது அவங்க சொல்லி வைத்தான் முன்னாடியே அது சுத்தி நின்றாங்களாம். அவங்க வெளியே வந்தாங்க, யாரு தெரியலையா.
அந்த முகத்துல எல்லாம் வந்து மண்ணலி கூட்டு வந்தாங்களா, ஒருத்தருக்குமே தம்பராம அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாத்திலும் தெரியாத செஞ்சு இருப்பாங்க. சரித்திரத்தை அப்படி சொல்லக்கூடாது. சரித்திரம் நடந்திருக்கணும். நடக்க முடியாதா? நல்லா அப்படி காப்பி செய்ய முடியாத சொல்லி கேட்கிறாங்க. கேட்டோம்னா எங்கே நல்லா செஞ்சிருக்க முடியாதா? நல்லா செஞ்சிருக்க முடியுமா முடியாத பேசிட்டு இருக்கணும். அப்படி நடந்துச்சா நடக்கலையான்னு பேசிட்டு இருக்கணும். அதனால அந்த விழிப்புணர்வு வெளியே பரவலா தெரியல. வெளியே பிறப்பிட்டு போன பிறகுதான் தெரியும். சொல்லும் பிறப்பிட்டு போன பிறகுதான் போயிட்டாங்கிறது தெரியல தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கடற்கரையோரமாகவே பிரயாணம் தொடருது. இப்பதான் ஒட்டக பிரயாணம் ஆகுது. ஒட்டகத்தை அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு, ஒட்டகத்தை கொண்டு வந்துடுறாரு, வழிகாட்டி வந்துடுறாரு. அந்த குகையில 3 நாள் கழிச்சு இப்பதான் ஒட்டகத்துல ஏறி என்ன செய்யறாங்க, பிரயாணத்தை தொடர்றாங்க. 3 நாளைக்கு பிறகு மக்கள் வந்து பிறப்பிட்டு 3 நாளைக்கு பிறகு எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த திட்டத்தை எவ்வளவு ரகசியமாக்கிறான்னு பாருங்களேன். மதீனா வாசிகள் கூட இந்த புறப்பட்ட தேவையை தெரிந்து கொண்டு அவங்க 3 நாளைக்கு முன்னாடி வரவேற்க நிற்கிறாங்க. அண்ணா வந்திருக்க வேண்டும் 3 நாள் முன்னாடி போட்டாங்களே, அது புறப்பட்டு 8 நாளைக்கு வந்து போற பயமாற்ற டெய்லி வந்து 3 நாள் ஏமாந்து போயிருக்காங்க. அங்க கூட ரிசல்ட் ஆக்கல. எங்க போறோமோ அங்க கூட இத்தனை நாங்க வந்து சேரவும் தெரியல. அவங்க எப்படி மாமன் தவிச்சு புறப்பட்டாராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அப்ப வெள்ளிக்கிழமை புறப்பட்டா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 நாள் இதே வேலை. மதீனா வாசி வந்து இதுக்குள்ள வர்றாங்கன்னு ஒரு பொருளியா கிடக்குமா, அது பின்னாடி வருது. அது யாருக்கும் தெரியாம அவ்வளவு அழகா ஹிக்மத்தான செய்யறாங்க. ரசூலுல்லாஹி காயினை வச்சு கொண்டு போறாங்க. இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது சுராக்கா என்பவர், சுராக்கா பின் ஜாசன் என்பவர் அவர் சொல்றாரு சம்பவத்தை. இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் வந்து இஸ்லாத்துக்கு வரல. இந்த சுராக்கா என்பவரை அவரே சொல்றாரு, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு. இந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது ஆயிஷாவுடைய அறிவு புகாரில் வரக்கூடிய அறிவு தான். காபூர் குறைச்சியுடைய தூதர்கள் எங்கள்கிட்ட வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பேரையும் கொல்வதற்காக வேண்டி பெரும் தொகை, ஒன்னு கொல்லணும் இல்லைன்னா உசுரோட பிடிக்கணும், இந்த 2 எதை செய்தாலும் பெரும் தொகை தருவதாக எங்களுக்கு இருந்தாங்க வந்து சொன்னாங்க. எங்கள்கிட்ட ஆசை காட்டியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது வந்தா பூச்சி கொடுத்துருவோம், வந்தா நம்ம மாட்டுக்கு பெரிய தொகை ஒரு சிலருக்கு யாராவது இருந்தானே. இவர் வந்து அந்த வழியில் இருந்தவர். இவர் யாருன்னு கேட்டா, இவர் அந்த வழியில் இருக்கிற கிராமங்கள் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ளவர். அப்ப இவரெல்லாம் கடன் தான் போயிருப்பாங்க, இவர் மாதிரி அவர்களுக்கு தெரியும்னு சொல்லி இவருக்கு வர்றாங்க. ஒவ்வொரு சின்ன ஊர்களுக்காக போய் 2 பேர் வருவாங்க, அந்த ஆள் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா பெரிய தொகை வருவோம், அல்ல கொலை பண்ணிட்டு தெரிவித்தாலும் செய்வோம், ஒரு பெரிய தொகை வருவோம்னு சொல்லி ஒவ்வொரு இடாவது பேசுறாங்க. அப்படி பேசப்பட்டதுல சுராக்காங்கிறவர் ஒரு ஆள் இவர்கிட்ட பேசிடுறாங்க. பேசின உடனே அப்ப ஒரு ஆள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, சுராக்காவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேரு கூட ஒரு ஆளும் போற மாதிரி தெரியுது. கடற்கரை விவரமாக ஒரு குரூப் போய்கிட்டு இருக்குது. அது முகமது மாதிரி தான் தெரியுது. முகமது தான் போற மாதிரி, முகமதும் அவருடைய தோழர்கள் மாதிரி தான் எனக்கு விளங்குது. இந்த கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கோம், ஒருத்தன் பார்த்துட்டு முடியாது சுராக்கா இடத்துல சொல்லலாம். எப்ப சொல்றான்னு கேட்டா, நீங்க ஏற்கனவே யாரு இந்த குறைசி கூட்டத்தார்கள் வந்து பேரம் பேசுறாங்கல்ல, ஆளை கொண்டு விடு இல்லைன்னா உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி அதை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து சுராக்காட்ட சொல்றாரு. அவர்களும் பாரு அந்த பேரமா தெரியுதுன்னு நீ என்ன கணக்கு பண்றா தெரியுமா, இப்ப இதை போய் பிடிச்சிட்டாங்க, நம்ம காசு கிடைக்காத, நம்ம தான் போய் பிடிக்கணும். இப்ப இதை வீட்டு இந்த இடத்துல ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா நம்ம ஒரு பெரிய தொகை அடிக்க முடியாத, அதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த அவங்களே சொல்ற திருப்புறாரு. அது இப்போ 2 பேரை சொன்னாராம், 2 பேரை அடிக்கிறாரு, 2 பேரை அவர் சொல்லிக்காட்டுறாரு. அந்த அவங்க தானே அந்த அவரு அதை பார்த்து முகமது இல்லையா, அது இல்லப்பா, நானும் கவனிச்சேன் 2 பேரை 3 தானப்பா, அதையும் சரி நான் பார்த்துக்கணும் இருந்தேன், அது போது வேற ஆளு அப்படின்னு வேணுங்கிறாங்க. அவங்களை திருப்பி வைக்கிறீங்களா, இது அவங்க பிடிச்சிட்டு போனா இவங்க தோணு இருக்காத, பிடிச்சி கொடுத்துட்டு வேற அடிக்கணும். அதுக்காக இவங்களை கடத்தி வைத்துட்டு திரும்பி நம்ம பிடிச்சிட்டு வருவோம், நம்ம மட்டுமே பிடிச்சிருந்தா பெரிய தொகை அடிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆள் வந்து சொன்ன தகவல் அப்படியே மறுக்கிறார். மறுக்கிறது வேற ஆள், முகமது கிடையாது, அது வேற, நான் பார்த்துட்டேன், நீங்க பார்த்துட்டு தான் போனீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு.
அனுப்பிட்டோன்னு கொஞ்ச நேரம் என்ன ஒண்ணு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. வேகமா குதிரை எடுத்தேன், பாய்ந்து ஏறினேன். பிடிக்கிறதுக்காக போறாங்களா, போயிட்டாங்களே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆறுகளை கடத்தி விட்டுட்டு வேகமா போறாங்க பிடிக்கிறதுக்காக வேண்டி. பாய்ந்து ஏறினேன், என்னுடைய ஈட்டியவரை எடுத்துக்கொண்டேன், குதிரையை உட்கார்ந்து உடனே வேகமாக என்ன பயங்கரமான வேகத்துல போனேங்கிறாரு. அது வேகமாக போய் ஏன்னா ஒரு ஒட்டகத்துல இவர் கூட குதிரையில பிடிச்சிடும். குதிரை ஒட்டக வேகத்தை விட குதிரை வேகம் இருக்கும், பல மடங்கு அதிகமா இருக்கும். அவர் குதிரையில வேகமா போய் சொல்றாங்க, நான் நெருங்கிவிட்டேன். அவர்கள் நெருங்கிவிட்டேன். நெருங்கின உடனே என்ன ஆச்சோ தெரியவில்லை, நெருங்கின உடனே என்னுடைய குதிரையில அப்படியே ஒரு புரட்டு கிட்ட போய் பிடிக்கல, கொஞ்சம் நெருங்கி விட்டேன், கண்ணுக்கு தெரியற அளவு ஒரு தூரத்துக்கு நான் வந்துவிட்டேன். அப்ப என்னை அந்த குதிரை ஒரு புரட்டி அடிச்சிச்சு, கீழே போட்டு புரட்டின உடனே அதை திரும்பி பண்ணி மறுபடி நான் அவங்களுடைய பழக்கம் இருக்கு என்னன்னு கேட்டா, எதாக இருந்தாலும் ஏதாவது தடை வந்துட்டு வைங்களேன், காசுல இருக்கும்போது சுறாக்க காசுல இருக்கும் பொழுது இவருக்கு மாத்திரம் இல்லாம எல்லா காசுக்கும் என்னன்னு தெரியுமா, அவங்க இம்மிடியேட்டா சீட்டு போட்டு பார்த்துருவாங்க. அது ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. அதாவது அம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல செய்யாத 2 எழுதி இருக்கும். பின்னாடி அம்பு வச்சிருவாங்க. அது ஒரு எடுக்கிறது. செய்யினா செய்யறது, செய்யாத செய்ய திரும்பிடுறது. தடை வந்துருச்சுல, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கீழே விழுந்தா சொல்லுங்க, குதிரை பிறப்பிடுச்சு. அப்ப இப்ப நம்ம போதை செய்ய சரியா சரியில்லையா, அப்ப அம்புல இருந்து அம்பு எடுத்து குறி கேட்பது. எல்லாத்தையும் 2 அம்பு இருக்கும். அந்த 2 அம்புல என்ன இருக்குன்னா ஒண்ணு எட்டு கொஞ்சம் நோய் இருக்கும். அதாவது செய்ய எல்லாரும் செய்யாதுன்னு இருக்கும். அது இருக்கிறது. செய்யிட்டு வந்தா அந்த காரியத்தை செய்ய போயிடுறது. செய்யாத நோண்டு இருந்துச்சுன்னா அதை செய்ய போட்டு திரும்பிடுறது. இது ஒரு பழக்கம் இருந்துச்சு. கீழே விழுணும். நான் என்னங்க என்னுடைய அந்த அம்பு உடனே உருவினேன். அந்த 2 அம்பு வச்சுப்பாங்கல்ல, தேசியம் பார்க்கிற குறி பார்க்கிற அம்பு, அது பேரு. அதை டக்குன்னு எடுத்து பார்த்தால் வேணாண்டு வருது. என்ன வருது? நோய் வருது. அதை திரும்பிடு அப்படிங்கிறது ஒருத்தர் வருது. திரும்பி இருந்த உடனே நான் என்ன பண்ணேன், ரூபாயில அந்த மூட நம்பிக்கையோடு எப்படி அதை கொண்டு வாங்க அந்த ஆளுக்கு குதிரை இருக்கும்போது அதையாச்சும் ஒரு காலம் பண்ணுலையா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு போன்று சொல்லி வரணும்னு எதிர்பார்க்கிறது. அந்த மாதிரி வரல, போகாதேன்னு வருது. அவரை சொல்லுகிறாரு, நான் அந்த குதி செல்லக்கூடிய அம்புக்கு மாறு செய்தேன், மாறு செய்துவிட்டு முன்னேறினேன். இதுக்காண்டி புதிய தொகை தரேன். என்ன தொகை அறிவிக்கையில் வரல, ஒரு தொகை தருவதாக சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் வந்திருக்குது. அது இவர் இறக்கிட்டு போய் பார்த்தா பெரிய தொகையா இருக்கலாம். இந்த அளவுக்கு அவருடைய ஜோசியம் ஜாதகத்தையும் முடிச்சுட்டு போறதா இருந்தா பெரிய அமௌண்டா இருக்கணும்னு விளங்குது. அந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளவுலாம் வரல. அப்ப தூக்கி போட்டு மறுபடியும் போனேன். மறுபடியும் போனா மறுபடியும் அதே மாதிரியே என்னைய தள்ளி விடுது. மறுபடியும் எடுத்து பார்க்கிறேன், மறுபடியும் போகாதுன்னு வருது. மறுபடியும் மீறி போறேன். இந்த மாதிரியான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஓடிக்கொண்டே போகிறார்கள். கிராத்தி கேட்டவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போகும்போது அவங்க நாட்டுக்கு குர்ஆனை ஓடிக்கொண்டே போறாங்க. இவர் விழுகிறவர்களோ மற்றவெல்லாம் பார்க்கறதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னவென்றால் எப்போதுமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். போனாங்கன்னா திரும்பி பார்த்துக்குவாங்க. சில பேர் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் விரும்பி பார்ப்பான், சில பேர் கண்ணூர் பக்கமா போவான், சில பேர் கொஞ்சம் போவான், சில பேர் போக பின்னாடி ஏதாவது 2 பேர் பின்னாடி வரைக்கும் பார்த்துருப்போம், கொஞ்சம் திரும்ப அப்படி திரும்பி பார்ப்பான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த நடையிலையும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் வாடு போயிருப்பாங்க. அதாவது தைரியத்துக்கு ஒரு அடையாளம். பயங்கிறத என்னன்னு முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே திரும்ப பார்க்க வழக்கவில்லை. பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தில் தெரிஞ்ச பிறகு சொல்றாரு. அது காபில் அவருக்குமே நடந்த சம்பவமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க வழக்கம் கிடையாது. அபூபக்கர் ரொம்ப ரொம்ப திரும்பி பார்ப்பாரு. அவர்கள் கேட்டா ரொம்ப அது எப்பவுமே ஒரு திரும்பி பார்ப்பாங்க. அவருடைய பழக்கம் என்றால் போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டு சார் வர்றா என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போகும்போது அது தன்னையே அழிக்காத காப்பாற்றுற அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப மனசுமார் சொல்லி திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. அப்ப அபூபக்கர் திரும்பி பார்த்த உடனே என்னை பார்த்துடுறாரு. உனக்கு கூட தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுற வரைக்கும் காலில் வைக்க அவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்கேன். இவங்க பிறகு மறுபடியும் ஏறி ஆனா அபூபக்கர் அதை திரும்பி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சொன்ன உடனே மறுபடியும் அது 3வது விரைவில் விடுறாரு. 3வது விரையும் செய்து பார்க்கிறேன்.
மூணாவது வரையும் நான் விரும்பாதுதான் வருகிறது. விரும்பாத என்ன திரும்பி போட்டு சொன்னா விரும்பாது, குடின்னு சொன்னா விரும்புவது, விரும்பாதான் வருகிறது. அதன் மேல மறுபடியும் என்னை கூட முன்னே சொல்லியிருக்கு. கல்வின நான் ஒரு என்னை காப்பாற்றுங்க, நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாம் ஒரு பயத்தை எனக்கு போட்டான். நான் காப்பாற்றணும்னு சொன்னேன், கிட்டத்துல போனேன், கிட்ட போட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு அவ்வளவு இருக்கு மத்தியில் அவ்வளவு வேகமா பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நம்மளால 3 பேர் கருத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இது என்னமோ ஒரு மறைமுகமான ஒரு சக்தியுடைய உதவி இருக்குது. அவர் அது அல்லாங்கிறாருல, அவர் இன்னும் அல்லா விடுகிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றல், ஒரு கடவுளுடைய உறுதி, கடவுளுடைய உறுதி அவருக்கு இருக்குது. இவருடைய காரியம் பயங்கரமா மேலும் போகும், இவர் பெருசா வருவாரு என்று அப்போது நான் என்ன செய்வேன், நினைத்துக் கொண்டேன். அப்போது நான் நினைச்சுக்கிட்டேன் இவர் பெருசா வருவாருன்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொன்னா, அவர் சொல்றாரு, அதாவது உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் போற வழியில அவர் மனசுல கட்டிச்சு, இவர் நம்ம பிடிக்க தேவையில்லை, இவரை போய் நினைச்சிட்டு வராங்க. அத்தனை இந்த புத்தி இவருக்கு அல்லாஹ் கொண்டு போறான்னு சொன்னா இவரை போய் பிடிச்சிட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இவருடைய பகுதியை புதுவா இந்த மாய மந்திரமா ஏதாவது நடந்துருக்கும் மனுஷன் விரும்புவான்ல, என்னதான் போதனை சொல்லுவாட்டாலும் இந்த மாதிரி 3 பேர் இவரை கருத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி அது என்ன இருக்கிற ஆடி போயிருக்காருல, அவர் நினைச்சிட்டாரு சரி இதுல போய் பெரிய டைவரா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உதவி செய்ய வர்றாரு. நீங்க போற வழியில நமக்கு தெரிஞ்ச ஊர்கள்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம மாட்டுப்பண்ண எல்லாம் வழியிலாம் இருக்குது, அங்கெல்லாம் நான் ஒரு தோல்ல வெளியே தர்றேன், இதை வச்சுக்கிறேங்க, இதை காட்டினீங்க அங்கே உங்களுக்கு தங்குறதுக்கான இடங்கள் உதவிகள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆள் வந்துட்டாரு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல யாரும் உங்களுக்கு தேவையில்லை, ஒரு உதவி செய்யும், உங்களை பார்த்ததை சொல்லிடுறாங்க. அது ஒன்று செஞ்சா திரும்பி போய் உங்களை பார்த்தது நீ நடந்ததை சொல்லாத, வேற ஒரு உதவி உங்களுக்கு வேணாம், நாங்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் சொல்லி என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர் சொல்றாரு. இந்திய கிளாஸுக்கு வந்து இந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறார். அப்புறம் இப்படியே நாங்கள் என்னோம் போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வழியில உபய வெளியல்லாதவர்கள் ஒரு முஸ்லீம்களுடைய ஒட்டக கூட்டத்தில் ஏறி வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுல போய் அவங்க செட்டிலாகி மதீனாவுல நினைக்கிறாங்க, ஒரு ஒட்டகத்துல வியாபார கூட்டத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தை இடையில சந்திச்சிடுறாங்க. அவங்களுக்கு பலமா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 பேரா 3 பேரா போறாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் ஏற்கனவே இஸ்லாத்தில் சேர்ந்தவங்க, அவங்க மதீனாவில் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு உபயர்களுடைய தலைமையில அவங்க தொழில் தானே வியாபாரம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அது எத்தனை பேர் வரல, 30 பேர் 20 பேர் 50 பேர் எத்தனை தெரியல. அப்படி ஒரு குழு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இவங்க அந்த குழுவை போய் பிடிச்சிருக்காங்க. இப்ப மதீனாவை சேர்ந்த வரைக்கும் என்ன இல்லை, கவலை இல்லை, இன்னும் அதிகமான ஜமாத்தா இருக்குல்ல, 3 பேரா போனது ஒரு பெரிய ஜமாத்துடைய பலமும் கிடைத்துக் கொண்டது. அவங்க அது வருது சாமிலிருந்து சிரியாவிலிருந்து போய் வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். சாம் நாட்டில இருந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை உபயர் பார்த்தவுடனே அவர் வெள்ளையான ஆடை, என்ன ஆடைன்னு அது தெரிஞ்சு போய் அந்த மாதிரி வந்திருக்காங்கல்ல, பில்ல வியாபாரத்துக்கு எல்லாம் கொண்டு வருவாரு. பில்ல ஆடை 2 எடுத்து 2 பேருக்கு அணிவிக்கிறாரு. வெள்ளம் உள்ள நுழையணும். மதீனாவுக்கு போகும்போது அது நீட்டா போகணும்னு சொல்லிட்டு பிரயாணத்துல அதுக்காக இருக்கு. வெள்ளையான ஆடைகளை 2 பேருக்கு என்ன செய்யறாரு, அணிவித்து பயணம்